இந்த வெக்கேஷனுக்கு நாங்கள் எங்கே போகலான்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ அதுதான் வியட்நாம். பட் வியட்நாமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட் கிடையாது, நம்ம வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் நாங்கள் 3 hours முன்னாடியே வந்துவிட்டோம், எங்கள் போர்டிங் டைம் முன்னாடி. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறனால எப்படி என்னன்னு தெரியாது. ஸோ நாங்கள் சீக்கிரமே வந்துவிட்டோம். பட் இங்கே எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாகவே முடிஞ்சுது. நாங்கள் ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃப்ளைட்லேயும் ஏறி எங்களோட சீட்டில் வந்து நாங்கள் கரெக்டாக உட்காந்துட்டோம். அதுவும் நாங்கள் விண்டோ சீட் பார்த்து தான் நாங்கள் போட்டோம், ஏன்னா வியூ நல்லா பார்க்குறதுக்காக. அதுவும் நைட் டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்களே பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில். ஃபைனலாக ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆக போகுது. கரெக்ட் டைமில் நம்ம பைலட் எடுத்துட்டாரு. சென்னையோட நைட் டைம் வியூவை நீங்களே பார்த்து ரசிங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நம்ம டே டைம் பார்க்குறத விட நைட் டைம் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நமக்கு கார் போகிறது கூட இதில் தெரியும், அப்புறமா மெட்ரோ ட்ராக் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த வியூ பாயிண்ட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா சென்னை எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ நாங்கள் அப்படியே அடுத்த லேண்டான பிளேஸ் தான் தாய்லாண்டு, அதாவது டான் மியாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ எங்களுக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். ஸோ இங்கேருந்து அடுத்த ஃப்ளைட் இன்னும் ஒரு 2 hours நாங்கள் ஏறணும். நாங்கள் ஏர்லி மார்னிங்கே டான் மியாங் போயிட்டோம். ஸோ இதுதான் அந்த நம்ம தாய்லாண்டோட லைட்டிங். நம்ம சென்னையளவு இல்லை, பட் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் நாங்கள் இங்கே வந்து தான் நோட் பண்ணோம், இங்கே ஏர்லி மார்னிங்கே அவ்வளோ பிஸியாக இருக்குது இந்த ஊரே. ஸோ மார்னிங்கே இங்கே எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு மதியம்லாம் வந்துடுவாங்க போல். அவ்வளோதான், நாங்கள் இறங்க போகிறோம். ஸோ இதுதான் நாங்கள் வந்த ஃப்ளைட்டு, ஏர் ஏஷியா. ஸோ இங்கேருந்து நாங்கள் அடுத்து போகிறது தான் வியட்நாம். ஸோ இதுதான் டான் மியாங் ஏர்போர்ட். நிஜமாகவே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாப்லேயுமே அவ்வளோ அழகாக திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங்கே போனனால நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு காஃபி கூட நாங்கள் குடித்தோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த ஒரு கோடிங்ஸ் ஒன்று சூப்பராக இருந்துச்சு, லைஃப் இஸ் அ ஜேர்னி, என்ஜாய் த ஃப்ளைட். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது பார்க்கவே. அந்த ஏர்போர்ட்டே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அடுத்த ஃப்ளைட்டும் ஏறிட்டோம், அதுவும் ஏர் ஏஷியா தான். ஸோ நாங்கள் இப்போ டான் மியாங்லேருந்து வியட்நாம் போக போகிறோம். ஹனாய்க்கு நாங்கள் போக போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ ஹனாய்க்கு அப்புறமா தான் தனாங்னு ஒரு பிளேஸ் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நாங்கள் ஹனாய் தான் போக போகிறோம். எங்கள் பின்னாடியே இன்னொரு ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுறதுக்காக ரெடியாக வந்துச்சு. அந்த ஃப்ளைட்டோட நேம் வந்து லயன். பட் இங்கே எங்களுக்கு ஒரு 25 minutes லேட்டாக தான் ஃப்ளைட்டே டேக் ஆஃப் பண்ணாங்க. இப்போ நம்ம
தாய்லாண்டோட மார்னிங் வியூவை நம்ம பார்க்கலாம். பட் இங்கே ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு தாய்லாண்டில் எல்லாமே. அவ்வளோ மரம் இருக்குது போல். ஃபைனலாக நம்மளோட பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் வியட்நாம். வியட்நாமில் ஹனாய்ங்கிற பிளேஸுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அப்படியே நாங்கள் இறங்கி ஹனாய் ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து எங்களோட டாக்ஸி டிரைவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.